கொரோனாக்கு அப்புறம் எப்படி எல்லாரும் நம்ம டாக்டர் ஆனமோ அதே மாதிரி மார்க்கெட்டை பத்தி தெரியாமே நிறைய பேர் ஃபண்ட் மேனேஜர் ஆயிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வளருது, ஏயுஎம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வளரவே மாட்டேங்குது. அது ஏன்னு சொல்லிட்டா ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். இந்தியாவில மட்டும் க்ளோஸ் டு 50+ ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கு, 472 ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு மேல இருக்காங்க, க்ளோஸ் டு 2000+ ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்தியாவோட ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட வேல்யூவேஷன் மட்டும் க்ளோஸ் டு 51 லட்சம் கோடி இருக்கு. 2010ல இந்தியாவோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ளோஸ் டு 10 lakh crore இருந்துச்சு. இப்போ 2025ல க்ளோஸ் டு 75 lakh crore இருக்கு. இவ்வளோ ஏயுஎம் க்ரோ ஆகும், ஸ்டில் நிறைய பேர் போர்ட்ஃபோலியோல லாஸ் தான் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 2000+ ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரியாம ஏஐ ப்ரீ பாப்புலேட்டட் டேட்டாவும் பிளஸ் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ ஸ்டில் லாஸ்ல தான் இருக்கு. இந்த லாஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ப்ராப்பரா ஃபண்டை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான். இதுக்காக தான் நானும் என்னோட ரிசர்ச் டீமும் சேர்ந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 7xல க்ரோ ஆன மியூச்சுவல் ஃபண்டோட லிஸ்ட்ல டாப் 25 ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்டாக்ஸோட லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.